குமரிக்கண்டம் காலங்காலமா ஒரு மர்மமாகவே இருந்துட்டு இருக்க இந்த குமரிக்கண்டத்தை பத்தின ஆராய்ச்சியும் தேடுதலும் பல பேர் மத்தியில இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. இந்த குமரிக்கண்டம்னா என்னது? குமரிக்கண்டம் அப்படிங்கிறது முற்காலத்துல இருந்ததாக கருதப்படுற கோட்பாடுகளால ஊகிக்கப்படுற இல்ல இலக்கியங்கள்ல கற்பனையாகவோ சாட்சியாகவோ சொல்லப்படுற கண்டம் இல்லனா பெருநிலப்பகுதி அப்படின்னு சொல்லலாம். குமரிக்கண்டம் அப்படின்னு சொல்லப்படுற கண்டம் மாதிரியான பெரிய நிலப்பகுதியானது இன்னைக்கு இருக்கிற இந்தியாவோட எல்லையான குமரி முனைக்கு தெற்குல முற்காலத்துல பாண்டியர்களோட ஆட்சிக்கு கீழே அமைந்திருந்தது அப்படின்னு கருதுறதுக்கு இடம் தர்ற வகையில பண்டை தமிழ் இலக்கிய நூல்கள்ல சில தகவல்களும் இருக்கு. தேவநேய பாவாணர்ல இருந்து இந்த குமரிக்கண்டத்துலதான் மாந்தர்களும் தமிழர்களும் முதல்ல தோன்றினாங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஆதி மனிதன் தோன்றி இருக்கக்கூடிய தென் குமரிக்கண்டம் கடல் கோள்கள், அதாவது சுனாமி மாதிரி பெரிய ஆழி பேரலைகளால அழிவுக்கு உட்பட்டப்பட்டது அப்படின்னு சில தமிழ் அறிஞர்கள் அறிவியல் முறைப்படி நிறுவப்படாத கருத்து. உண்மையிலேயே குமரிக்கண்டம் அப்படிங்கிற கண்டம் இருந்தது அப்படின்னு நினைக்கிறவங்க சில உரைகளை முன்வைக்கிறாங்க. அது என்னன்னா கடலியல் அடையாளம். 1960 வருஷம் இந்து மாக்கடல்ல கடற்தள ஆராய்ச்சியாளர்கள் செஞ்ச ஆராய்ச்சியில தமிழகத்தோட கன்னியாகுமரிக்கு தெற்குல 2 கண்டங்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க. முதல்ல கப்பல்ல போய் அல்ட்ராசோனிக் ப்ராபிங் அதை அனுப்பி உளவு செஞ்சதுல தென்பகுதி கடலடையில நீண்ட மலைத்தொடர் ஒண்ணு இருக்கிறத பாத்திருக்காங்க. 1960 இருந்து 1970 வரைக்கும் இந்த ஆண்டுகள்ல தயாரிக்கப்பட்ட இந்து மாக்கடல் கடற்தள வரைபடங்கள்ல குமரிக்கண்டத்தோடைய சொந்த அமைப்பு நிலை காணப்படுது. அரபிக்கடலுக்கு தெற்குல லட்சத்தீவுகள் நீட்சியில மாலத்தீவுகளுடைய வடக்கு பகுதியோட பிணைந்து தெற்குல சாக்கோஸ் ஆர்கிபிலாகோ அது வரைக்கும் 2000 மைல் தூரம் வரைக்கும் குமரிக்கண்டம் இருக்கிறத தெரியுது. 10,000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த பனி யுகத்தின் போது, அதாவது ஐசேஜ் காலத்துல இந்த இந்து மாக்கடல்ல கடல் நீர் மற்றும் குன்றி குமரிக்கண்டம் முழுவதுமே ஃபுல்லா தெரியற மாதிரி மேல உயர்ந்திருக்கு. இது இந்த குமரிக்கண்ட தேடுதல் வேட்டையில ஈடுபட்டவங்களுடைய உரைகள்ல ஒண்ணுதான். இந்த மாதிரி குமரிக்கண்டத்துக்கான உரைகள் பலது சொல்லப்பட்டிருக்கு. குமரிக்கண்டத்துக்கான தேடுதல் இன்னமும் தொடரும்.